ராஜா சாஹேப், வாருங்கள். செய்த மரியாதைகள் போதும். வெளியே போகிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கிறாயே? போகிறதாக இல்லை. நீ மோசம் போகிறாய் நாற்கலி. இல்லை ராஜா சாஹேப், என் நண்பர் என்னை என்னாலும் மோசம் செய்யார். பெரும்பிழை செய்கிறாய். நீ மகாராணி பதவிக்கு அருகதையற்றவள் என்று தெரிந்து கூட உன்னை மயங்க வைத்து உன்னோடு கொஞ்சுவது மோசம் இல்லையா? அக்குற்றம் யுவராஜரதில்லை, உன் சமூகத்துடையது, உன் அரசாங்கத்துடையது. அது மீறுகிறாய் நாற்கலி. மன்னியுங்கள், நிஜம் நிஷ்டூரமாகத்தான் இருக்கும். தெய்வத்திற்கு மனிதர்கள் யாவரும் சமானமே. ஆனால் சிலர் துரபிமானத்தால் வர்க்க பேதங்கள், தாரதமியங்கள் கற்பித்து உண்மை காதலர்களை கோட்டையில் அடைத்து வேதனைக்குள்ளாக்கி வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள். உன் ஆவேசத்தால், உபன்யாசத்தால் சமூகத்தை, சட்டங்களை மாற்ற முடியாது. உன் ஜீவித ஆசையை அடையவே முடியாது. இப்போதாகிலும் என் பேச்சு கேட்டு மரியாதையாக வாழும் வழியை தேடிக்கொள். இதோ பணம், எடுத்துக்கொண்டு சொல்லாத ஓடிப்போம். பணம்? இத்தனத்திற்கு பரிசுத்தமான என் இதயத்தை, என் பவித்திர பிரேமையை விற்க வேண்டும் என்கிறீரா? மனித வாழ்விற்கு நீங்கள் காட்டும் மதிப்பு இதுதானா ராஜா சாஹேப்? என் உயரம் ரத்னங்களை குவித்தாலும் சரி, என் பிரேமையை விற்க மாட்டேன். இத்தனம் கொடுத்திடும் சுகத்தை காட்டிலும் என் பிரேமையில் அநேக துக்கங்கள் நேர்ந்தாலும் ஆனந்தத்தோடு சகிப்பேன். உன் பணத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். உன் மூர்க்கத்தின் விளைவாக உன் ஜீவிதத்தையே பலி செய்யும்படி வந்திடும் நாற்கலி. அன்று என் பாதங்களில் விழுந்து மன்றாடினாலும் உனக்கு ஒரு சகாயமும் செய்யேன். அக்கறை இல்லை. போகபாகிய சௌக்கியங்களிலே ஜென்மித்தான் மனித இதயத்தை மண்ணாக்காதவரையே நான் நம்பியுள்ளேன். அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவர் ஆகிய இல்லாத இந்த மகள் விட்டு போகேன். நீங்கள் போகலாம். சரி, சாக துணிந்தவரை சர்வேஸ்வரன் கூட ரட்சித்திடான். அழிந்து போவதாகவே நீ தீர்மானித்தால் எனக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் நாற்கலி, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை கத்தியின் மேல் தான். தவறாக அடிவைத்தால் தலை எகிரி போகும். ஜாக்கிரதை. சந்தோஷம். என் நாதனுக்காகவே என் தேகம் பலியாக நிறந்தால் என் ஜென்மம் தன்யம் அடைந்ததாகும். சக்கரவர்த்திக்கு நம் வணக்கம். அதி முக்கியமான விஷயம் ஒன்றை சர்ச்சைக்குத்தான் உங்களை எல்லாம் வரவழைத்தோம். சலீம் வருங்காலத்தை குறித்து நாம் அதிக கலவரப்படுகிறோம். மன்னியுங்கள் ஆலம்பனா, ஷஹஜாதாவுக்கு உலக அனுபவம் குறைவே. அவன் விஷயமாக தீவிரத்தோடு ஆலோசித்து நாம் ஒரு நிர்ணயத்துக்கு வந்தோம். உடனே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய துணிந்தோம். தாங்கள் அபார தயாசமுத்திரம் ஆலம்பனா. உன் நிர்ணயத்தை அகண்ட பாரத தேசமே அளவு மீறிய ஆனந்தத்தோடு மெச்சுக்கொள்ள ஆலம்பனா. இந்த சந்தோஷ செய்தியை சாம்ராஜ்யம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். மகோத்சவங்களுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யுங்கள். சித்தம்.